ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சாரல் ஓம் ரன்னர் அப்படி இல்லைனா லாங் கிச்சன் மேட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ரெகுலரான ஸ்மால் கிச்சன் மேட் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டவ்ல வந்து நம்ம குக் பண்ணும்போது அங்க ஒரு மேட்ட வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதேபோல சிங்க்ல வந்து பாத்திரம் தேய்க்கிறோம் அப்படின்னாலும், அங்க ஒரு மேட்ட வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா அதே மேட்ட இழுத்து போட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிக்ஸி வந்து யூஸ் பண்றோம், இல்ல கபோர்ட்ல வந்து ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா, தரை வந்து ஈரமா இருக்கு அப்படின்னாலும், அதே மேட்டே வந்து நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ண இந்த ரன்னர் இல்லனா லாங் கிச்சன் மேட் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மேட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு, ஃபீல் ரஃப் அண்ட் கிரிப்னஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாவே வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து என்ன அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேட்டோட பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது 4, 5 ப்ராடக்ட் நாங்க சேர்ந்து வாங்கியிருந்ததுனால, எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து ஒரு பெரிய கார்ட்போர்டுக்குள்ள வந்து போட்டு குடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மேட்டோட மெட்டீரியல் வந்து பார்க்கும்போது, பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரப்பர் லேட்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கிட் ஆவாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிராண்டிங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து கையில வச்சு எடுக்கும்போதே வருது. அதனால வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத வந்து பின்னாடி வந்து பேசலாம். இப்போ மேல இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபைபர் யான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளோர்ல வந்து போட்டுட்டு, அந்த ஸ்லிப்பரி டெஸ்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கிரிப்னஸே வந்து கிடைக்குது. சிங்கிள் லெக்கும் வந்து ஃப்ளோர்ல வச்சுட்டு பண்ணும்போது நல்ல கிரிப்னஸ் வந்து கிடைக்குது. 2 லெக்கும் வந்து மேல வச்சுட்டு தேய்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கிரிப்னஸாவே இருக்கு. இப்போ மெஷர்மெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது, இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 47.5 வந்து வருது. வித்துன்னு வந்து பார்க்கும்போது 17.75 இன்ச்சஸ் வந்து வருது. இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து ஊத்திட்டு எந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமான அளவு தான் வந்து இப்போ நம்ம தண்ணி ஊத்தியிருக்கோம். குயிக்காவே வந்து அப்சர்வ் பண்ணிச்சு. இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா தான் அமையுது. இப்போ நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து அந்த ஈரம் வந்து இருக்கு. அப்சர்வ் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து அங்கேயே தான் தேங்கியிருக்கு. பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித ஈரமுமே வந்து தெரியல. அதனால இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ளஸ்ஸாவே அமையுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாட்டம்ல வந்து கொஞ்சமான அளவு வந்து தண்ணி ஊத்திட்டு, இப்போ நம்ம மேலே ஏறி நின்னு பார்ப்போம். ஸ்லிப்பரியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக. மேலே ஏறி நிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித ஸ்லிப்பரியும் தெரியல. ஒரு லெக் மட்டும் கீழ வச்சுட்டு தேய்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து மூவ் ஆவறத பார்க்க முடியுது. இந்த ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ல இந்த ரப்பர் லேட்டெக்ஸ்ல வந்து அப்படியே இருக்கங்காட்டி மேல ஊறி போல. அப்போ இந்த ரன்னர்லாம் லாங் கிச்சன் மேட்ட கிச்சன்ல வந்து போட்டுட்டு விஷுவலா வந்து பார்க்கும்போது, ஸ்டவ்ல இருந்து இந்த சிங்க் வரைக்கும் தான் வந்து லென்த் வந்து நமக்கு கிடைக்குது. அதேபோல இப்போ நம்ம இந்த மேட்டோட ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது, கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கர்வ்டு ஃபினிஷ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது, லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லைன் வந்து வரும். டிஃப்ரெண்ட் கலர்ஸும் அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி மெட்டீரியல்னு வந்து பார்க்கும்போது, மேல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபைபர் யானும், பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரப்பர் லேட்டெக்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கிட் ஆவாம இருக்கிறதுக்கு. இந்த மேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த்தா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அழுக்குன்றது பெருசா வந்து தெரியல. ஆனா, அந்த டஸ்ட்லாம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. கைய வச்சு தேய்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா தான் வந்து கையில வந்து அந்த டஸ்ட் வந்து படியிறத வந்து பார்க்க முடியுது. இது வந்து இந்த மேட்டுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸுன்னே வந்து சொல்லலாம். மேல ஏறி குக் பண்றோம் அப்படின்னாலும், ரஃப்னஸ்ஸு அது கொஞ்சம் ஹார்டா தான் வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து இருக்கு. ஆனா, கிரிப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். சிங்கிள் லெக் கீழ இருந்து ஒரு லெக்கால வந்து தள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து மூவே ஆகல. அதேபோல ஈரக்காலோட வந்து துடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் அந்த அளவுக்கு வந்து உரியல. இது வந்து ஒரு குட்டி மைனஸா இருக்கு. அடுத்து ஸ்லிப்பரி டெஸ்ட் வந்து பண்ணுறதுக்காக 1 லிட்டர் கேன் ஃபுல்லா தண்ணி எடுத்து நம்ம கீழ வந்து ஊத்திட்டு, மேல வந்து மேட்ட போட்டுட்டு, மேல நிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்னஸ்ன்றது பக்காவே வந்து கிடைக்குது. அதே நம்ம வந்து ஒரு லெக் மட்டும் கீழ வச்சுட்டு, ஒரு லெக்கால வந்து எக்கி மேல வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வழுக்குறதா அப்படின்னு வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து போறத வந்து பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த கிரிப்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து வழுக்கல. அதனால அந்த கிரிப்னஸ்ன்றது இந்த மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ப்ளஸ்ஸாவே அமையுதுன்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இது லேட்டெக்ஸ் ரப்பர் மெட்டீரியல்ன்றதுனால, உடனே வந்து உறிஞ்சு மேல வராம, கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்குது. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே தண்ணியிலே இருந்தா தான் வந்து ஊறுது. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து தண்ணி வரல. இப்போ இந்த 2 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு மெஷின் வாஷ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டெக்ஸ் ரப்பர் மெட்டீரியல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துரும்னு நெனச்சோம். ஆனா எதுவுமே ஆவல. அது வந்து எங்களுக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அதேபோல இந்த நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து வரல. இதுவுமே இந்த மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயமா தான் வந்து அமையுது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வாஷு 1 மந்த் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணியிருந்தோம். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் வந்து பெருசா வந்து ஆகல. அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இந்த பாட்டம்ல வந்து பார்த்தீங்கனாலும், அந்த ரப்பர் லேட்டெக்ஸ் மெட்டீரியலும் வந்து எதுவுமே ஆகல. அதேபோல இந்த மைக்ரோ ஃபைபர் யான் மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து ஆகல.
அப்போ வாஷ் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே வந்து அப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த மேட்டோட குவாலிட்டி அப்படின்றது இங்க நல்லாவே இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து இங்க ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து இந்த மேட்டோட வந்து ரிவ்யூஸு, ரேட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது சூப்பராவே பாசிட்டிவாவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். 900+ பாட் லாஸ்ட் மந்த்து. அப்புறம் டிஃப்ரெண்ட் சைஸ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. அவங்கவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாரி வந்து வாங்கிக்கலாம். அப்போ ஓவராலா இந்த மேட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்டோட ஃபீல பொறுத்தவரைக்கும், இனிஷியல் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஃப்னஸ் வந்து நல்ல ஹார்டாவே இருக்கும். அதுவே வந்து அந்த யூஸ் பண்ண இந்த 1 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ஸ்மூத்தாவே வந்து ஃபீல் ஆகுது. அது வந்து நாங்க அடாப்ட் ஆயிட்டோமா, இல்ல அந்த 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணதுனால அந்த மேட் வந்து ஸ்மூத் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியலைங்க. கரெக்ட்டா சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த மேட்டோட ஃபீல், ரஃப்னஸ பொறுத்தவரைக்கும் மீடியமா தான் இருக்கும். நீங்க ரொம்ப சாஃப்ட்டா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மேட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்காது. ஆனா மேட்ட பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு சூப்பரான மேட்டுன்னே வந்து சொல்லலாம். ஒர்த்து வாங்கலாம். இந்த மேட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 451க்கு வந்து வாங்கியிருந்தோம். பெஸ்ட் செல்லிங்ல நம்பர் 1ம் இருக்கு Amazonல. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.